வணக்கம் நேர்களே. இப்போது நாம் 2014 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை தெரிந்து கொள்ள உள்ளோம். முதலில் பொது பலன். இதை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி கிருஷ்ணாராவ். 2014 ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு 1/1/2014 அன்று பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய பொன்னான தினமான புதன்கிழமை அன்று தனுசு ராசி கன்னி லக்னம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த புத்தாண்டு நாட்டு மக்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும். புத்தாண்டின் லக்னத்தில் 3-8 செவ்வாய், தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சனியுடன் ராகு, சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், அஷ்டமத்தில் கேது, 10ல் குரு. இதில் என்ன விசேஷம் என்றால் 4ஆம் இடத்தில் வீட்டிற்கும் சந்திரனை குரு பார்ப்பதால் கஜகேசரி யோகமும், செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்வை செய்வதால் சந்திரமங்கல யோகமும், சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்யா யோகமும் கொடுக்கிறார்கள். இவ்வாறாக பல யோகங்களுடன் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டு பொன் பொருளை வாரி வழங்கும். கல்வித்துறைக்கு பெரும் முன்னேற்றம் கொடுக்கும். சனி கேதுவை பார்வை செய்வதால் அந்நிய நாட்டவர் தரும் பிரச்சனைகள் அடங்கிவிடும். 4-7 கேந்திராதிபதி குரு 10ல் இருப்பதால் தன தானிய விருத்தி, பொருளாதார மேன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. பஞ்சமத்தில் வீட்டிற்கும் சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையில் கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் லாபம் ஈட்டும். 2-9 சுக்கிரன் 5ல் இருப்பது பெரும் யோகம். பெண்களின் சாதனை தொடரும். தண்ணீர் பிரச்சனை தீரும். 8ல் கேது வீட்டிருப்பதால் சில இடங்களில் நோய் நொடிகள் வாட்டி வதைக்கலாம். ஆனால் 2014 ஆண்டு கூட்டு எண் 7ஆக வருவதால், அதாவது கேது ஆதிக்க எண்ணாக வருவதால் தெய்வ வழிபாடு அதிகமாக காணப்படும். இந்த தெய்வ வழிபாட்டின் பலனாக மக்களை வாட்டும் நோய் நொடிகளும் தீரும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என கூறுவார்கள். கடல் வழியாக தேவையில்லா பிரச்சனை வரலாம். அவை அரசாங்கத்தின் முயற்சியால் தடுக்கப்படலாம். பொதுவாக 2014 ஆண்டு அருமையான பெருமையான ஆண்டாக அமையும். இந்த புத்தாண்டு புதன் கிழமையில் பிறப்பதால் காலையில் முதலில் விநாயகரையும் அடுத்து பெருமாளையும் மனதால் நினைத்து வணங்க வேண்டும். இதனால் இறைவனின் ஆசியால் ஆண்டு முழுவதும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். புத்தாண்டு அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அத்துடன் முதலில் வாங்கும் பொருள் சர்க்கரையாக இருந்தால் நல்லது. காரணம், இனிப்பு தெய்வ வழிபாட்டிற்கு விசேஷமானது. அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசியும் கிடைக்கும். உங்கள் பிரார்த்தனை அனைத்தும் இந்த 2014 ஆங்கில புத்தாண்டு வருடத்தில் நிறைவேறும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக புத்தாண்டை கொண்டாடுங்கள். ஆன்மீக கட்டுரை, ஜோதிடம், வாஸ்து கட்டுரைகளை படிக்க bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.